வளவன் அத்தியாயம் 8. கங்கை கொண்ட சோழபுரத்து அரசவை வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டும் கூடியிருந்தது. இடைவிடாது போர்களிலேயே ஈடுபட்டிருந்த சோழ மன்னர் குலோத்துங்க சோழர் சில அவசர முடிவுகளை எடுப்பதற்காக அரசவையை கூட்டியிருந்தார். முதன்மை தளபதியான கருணாகர தொண்டைமான் கூடவே அரசவையின் முதன்மை ஆலோசகரான வாசுதேவ நாராயணரும் வந்திருந்ததை வைத்தே இந்த அரசவை மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்காக கூட்டப்பட்டுள்ளது என்பது புரிந்தது. நேரடியாகவே விஷயத்துக்கு வருகிறேன். நம்மை சுற்றி இருக்கும் நாடுகளின் தற்போதைய நிலை என்ன என்பதை எவராவது இங்கு உரைப்பீர்களா என்று கேட்டார் குலோத்துங்கர். சுற்றி இருக்கும் நாடுகள் எனும்போது நமக்கு கட்டுப்பட்ட நாடுகளா அல்லது எதிரியாக இருக்கும் நாடுகளா என்ற கேள்வி எழுகிறது அரசே என்றான் தளபதியான கருணாகரன். எதிரி நாடுகளை விட நமக்கு அடங்கிய அரசுகளால் தான் பிரச்சனைகளும் அதிகம். எனவே அவற்றை பற்றி முதலில் கூறுங்கள் என்றார் குலோத்துங்கர். பிரச்சனை என்னவென்று நேரடியாக கூறினால் அது பற்றி விவாதிக்கவும் ஏதுவாக இருக்கும் அரசே என்றார் வாசுதேவ நாராயணன். நேரடியாக கேட்க வேண்டுமா? தொடர்ச்சியாக நான் களம் கண்டு கொண்டிருந்தேன். நாட்டின் நிர்வாகத்தை தளபதியும் நீங்களும் தான் கவனித்தீர்கள் குருவே. இது உண்மைதானே? மறுக்கவில்லை. அதே சமயம் நாங்கள் இருவர் மட்டுமே கவனிக்கவில்லை. தாங்கள் அமைத்திருந்த அமைச்சரவை குழுவின் துணையோடு நிர்வாகம் செய்தோம் என்றான் கருணாகரன். மகிழ்ச்சி. ஆனால் இத்தனை பேர் இருந்தும் வேங்கி நாடு நமது கையை விட்டு நழுவி கொண்டிருப்பது புலப்படவில்லையா உங்கள் எவர்கண்ணிலும்? கேட்ட குலோத்துங்கரின் வார்த்தைகளில் லேசாக கோபம் தெரிந்தது. அவ்வப்போது நடக்கும் சில பிரச்சனைகள், அரசு உரிமையை கைப்பற்ற துடிக்கும் சில கலவரங்கள், கூடவே சாளுக்கியர்களின் தூண்டுதல் என ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றனவே தவிர வேங்கி நமது கட்டுப்பாட்டில்தான் உள்ளது இன்னமும் என்றான் கருணாகரன். சோழத்தின் பொறுப்பேற்று கொண்டு சோழனாகவே மாறிப்போனதால் வேங்கி நாடு எனக்கு அந்நியமாகி போய்விடும் என்று நினைத்து விட்டீர்களா தளபதியாரே? நான் பிறந்த மண் அது. நான் ஆண்ட மண்ணும் கூட. அத்தனை எளிதாக விட்டு கொடுத்துவிட இயலாது என்றார் குலோத்துங்கர். விட்டு கொடுப்பதா? ஒரு பிடி மண்ணை கூட எவரும் தொட்டுவிட முடியாது அரசே என்றான் கருணாகரன். எனில் வேங்கியின் வடபகுதிகள், குறிப்பாக சாளுக்கிய எல்லையை ஒட்டிய பகுதிகளில் நமது ஆதிக்கம் இல்லாமல் போனது ஏனோ? இல்லாமல் இல்லை அரசே. சாளுக்கியர் படை அவ்வப்போது அங்கு கலவரம் செய்வதால் அவ்வாறு தெரிகிறது என்றார் வாசுதேவர். அப்படியா? எனில் அதனை முழுவதுமாக அடக்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன? நிரந்தரமாக ஒரு படைப்பிரிவை அங்கு நிறுத்த வேண்டிய கட்டாயம் உண்டு அரசே. உங்களின் அனுமதிக்காக காத்திருந்தோம் என்றார் வாசுதேவர். நிரந்தரமாக ஒரு படைப்பிரிவா? இப்படி நமக்கு கட்டுப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் ஒரு படைப்பிரிவு நிறுத்தி வைத்துதான் நிர்வாகம் செய்கிறோமா என்ன? எல்லா இடத்திலும் தேவையில்லை அரசே. ஆனால் சாளுக்கியம் நமது பிரதான எதிரியாக வளர்ந்து நிற்கிறது. நம்முள் நுழைய வேண்டும் எனில் வேங்கி நாடு எனும் வாசல் அதற்கு அவசியம் தேவை. அதற்காக எதனையும் செய்ய முற்படுபவர் சாளுக்கியர். அதனால்தான் அங்கு ஒரு படைப்பிரிவை நிரந்தரமாக நிறுத்தி வைக்க கோருகிறோம். இல்லையேல் ஈழத்தை இழந்தது போல வேங்கியையும் இழக்க நேரிடலாம் என்றார் வாசுதேவ நாராயணன். ஈழத்தை நாம் இழக்கவில்லை, விட்டு கொடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். தகுந்த சமயத்திற்காக காத்திருக்கிறோம் என்றார் குலோத்துங்கர். எப்போது அந்த தகுந்த சமயம் வருமோ? ஏற்கனவே ஈழ மன்னன் விஜயபாகு வளர்ந்து விட்டான் அரசே. சாளுக்கியத்தோடு ஈழமும் இணையக்கூடிய சில சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன. அப்படி நடந்தால் ஒரு பலம் பொருந்திய எதிரியை நாமே உருவாக்கிவிட்டது போல ஆகிவிடும். இந்நாட்டின் தளபதியாக எனக்கு இது பற்றிய பெரும் கவலை உண்டு என்றான் கருணாகரன். நல்ல வேளை, நீங்களாவது இது பற்றி கவலைப்படுகிறீர்களே என்பது வரை மகிழ்ச்சிதான். உங்களை போன்ற ஒரு தளபதியார் சென்றார் ஈழம் காக்க. சென்றவர் இதுவரை திரும்பவில்லை. அவரோடு சென்ற படைகள்தான் திரும்பி வந்தன. ஈழத்தின் உள்ளே நுழைய முடியாமல். நானே நேரடியாக அங்கு செல்லாததுதான் தவறாகிவிட்டது போலும் என்றார் குலோத்துங்கர். இதை கேட்டு சட்டென்று முகம் சிவந்தான் கருணாகரன். அரசே, தளபதி சோழியவரையரை பற்றி இவ்வாறு கூறுவது முறையல்ல. அவர் எவ்வளவோ கூறியும் குறித்த சமயத்தில் படைகள் அனுப்பப்படவில்லை. தாமதம் காரணமாக ஈழத்தை இழக்க நேர்ந்தது. வெறும் 5 கலங்களில் படை வீரர்களை வைத்துக்கொண்டு களமிறங்கினால் அத்தனை வீரர்களையும் தேவையற்று இழக்க வேண்டி வரும் என்பதாலேயே அவர் திருப்பி அனுப்பிவிட்டார் என்றான் கருணாகரன். படைகளுக்கு பொறுப்பேற்ற அவர் வந்தல்லவா விளக்கி இருக்க வேண்டும் இதனை. எப்படி வருவார் அரசே? ஈழத்தை மீட்காமல் சோழம் திரும்பேன் என்பவர் எந்த முகத்தோடு இங்கு வருவார்? அவர் என்னவானார் என்பதை அறிய நாமாவது ஏதாவது செய்தோமா? ஈழத்தின் மீது நமது கவனம் எப்போது திரும்பும் என்று கூட அவர் காத்திருக்கலாம் அல்லவா என்றான் கருணாகரன். உணர்ச்சி வசப்படாதீர்கள் தளபதியாரே. இங்கு தனிமனித உணர்வுகளுக்கு இடமில்லை என்பதை தாங்களும் அறிவீர்கள். என்றாலும் நாம் என்ன செய்தோம் என்பதை கூறுகிறேன் கேளுங்கள்.
வீர மரணம் அடைந்த ஏனாதி கிள்ளியாரின் குடும்பம் என்னவானது என்று ஒற்றர்களை கொண்டு விசாரித்தோம். கடைசியாக அவர்களை சந்தித்தது நமது தளபதியான சோழியவரையன்தான் என்கிறார்கள். அதன்பின் அவர்களை பற்றிய எந்த ஒரு தடயமும் இல்லை. அதற்கு மேல் ஆழமாக தேடினால் ஈழத்து மன்னனால் அவர்களுக்கு ஆபத்து வரலாம் என்பதாலேயே அமைதி காத்தோம் என்றார் குலோத்துங்கர். 17 வருடங்களை தாண்டிவிட்டோம் அரசே. பல அரசியல் மாறுதல்கள் நிகழ்ந்துவிட்டன. ஈழத்தரசன் விஜயபாகு தன்னை நன்றாக நிலைநிறுத்தி கொண்டான். இங்கிருந்து சென்ற நமது வீரர்களையும் அவனது படைகளோடே இருத்தி கொண்டான். புலனறுவாவில் இருக்கும் பாதுகாப்பு படையினரில் நம்மவர்களே அதிகம். அதனாலேயே அவனது வீரர்கள் அதிகம் நிரம்பிய அனுராதபுரத்தையே தலைநகராக்கி கொண்டான் என்றான் கருணாகரன். புத்திசாலித்தனமான முடிவுதான். எதிரிகள் கையில் இருந்த நகரத்தை அது எத்தனை வளமுடையதாக இருந்தாலும் தனது தலைநகராக்கி கொள்ள மாட்டான் புத்திசாலி என்றார் வாசுதேவ நாராயணன். எல்லாவற்றிற்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு வாசுதேவரே. முத்திரையர் தலைநகராக இருந்த தஞ்சைதனை கைப்பற்றி அதனையே தமது தலைநகராக கொண்டு ஆண்டு சாதித்த விஜயாலய சோழரின் வம்சமும் இங்கு உண்டு என்றான் கருணாகரன். அதே சமயம் அவசியம் ஏற்படும் போது நிர்வாகத்தை மேம்படுத்த ஆண்டாண்டு காலமாக தலைநகராக இருந்த தஞ்சையினை விட்டுவிட்டு புதிதாக இந்த சோழபுரத்தினை தலைநகராக மாற்றி காட்டிய என் தாத்தன் ராஜேந்திர சோழனும் உண்டு என்றார் குலோத்துங்கர் பெருமையாக. சரி, இப்போதைய பிரச்சனை அதுவல்ல. வேங்கி நாடு பற்றி பேச ஆரம்பித்து ஈழ நாடு தொட்டு தற்போது சோழத்திற்கே திரும்பி இருக்கிறோம். பேச்சு திசை மாறிவிட்டது. இருக்கட்டும், சோழியவரையரை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் என்றான் கருணாகரன். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தளபதியாரே. நம்மை போலவே விஜயபாகுவும் ஏனாதி கிள்ளியின் குடும்பம் என்ன ஆனது என்று தேடியிருப்பான் அல்லவா என்று கேட்டார் குலோத்துங்கர். ஆனால் சோழியவரையர் அவர்களோடு இருப்பதை அவன் அறிந்திருக்க முடியாது என்றான் கருணாகரன். இருக்கலாம், ஒருவேளை அறிந்தும் இருக்கலாம் அல்லவா? என்றால் அவர்கள் இவ்வுலகில் இல்லை என நினைக்கிறீர்களா அரசே? எதையும் முடிவாக சொல்லிவிட இயலாது இப்போது. வேண்டுமானால் இதற்கொரு வழியுண்டு முடிவறிய. அதற்கு முன்பு ஈழத்தோடு நமது உறவு எப்படி உள்ளது என்பதை தற்போது நான் அறிய விரும்புகிறேன் என்றார் குலோத்துங்கர். பிணக்கு எதுவும் இல்லை. அதற்காக நட்பு இருக்கிறது என்று அறுதியிட்டு கூறவும் முடியாது. வணிக உறவு மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த சாளுக்கியரால் கெட்டுவிடும் போல தெரிகிறது என்றார் வாசுதேவ நாராயணன். ஏன், நமது வணிகத்தில் சாளுக்கியம் தலையிடுகிறதா என்ன? வேகமாக கேட்டார் குலோத்துங்கர். இல்லை அரசே, ஆனால் விரைவில் அது நடக்கும் என்றே தோன்றுகிறது. சாளுக்கியத்திலிருந்து ஈழத்திற்கு தூதுக்குழு ஒன்று செல்ல இருப்பதாக கேள்வி. பல அரசியல் மாற்றங்களை அது ஏற்படுத்தும் என்று எண்ணுகிறேன் என்றார் வாசுதேவ நாராயணன். நாமும் ஒரு தூதுக்குழுவினை அனுப்பி வைப்போமா? இருவரில் எவரை ஈழம் அங்கீகரிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு விடலாமே என்றார் குலோத்துங்கர். ஒருவேளை சாளுக்கியத்தின் பக்கம் ஈழமானது கரம் நீட்டிவிட்டால் கேட்டான் கருணாகரன். நீட்டிய கரத்தோடு அவர்களின் சிரத்தையும் சேர்த்து கொண்டு வர நாம் புறப்பட வேண்டியிருக்கும் என்ற குலோத்துங்கரின் வார்த்தைகள் அதிர வைத்தன அனைவரையும். அரசே, இப்போதுதான் களம்பிட்டு நாடு திரும்பியிருக்கிறோம். உடனடியாக போர் எனில் சோழத்தின் பல விஷயங்கள் பாதிக்கப்படும் என்றார் வாசுதேவர். அது பிறகு பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம். முதலில் இங்கிருந்து ஒரு குழு புறப்பட ஏற்பாடு செய்யுங்கள். நட்புறவிற்காக மட்டுமல்ல, சோழியவரையரும் ஏனாதி கிள்ளியின் குடும்பத்தினரும் என்ன ஆனார்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் தான் என்றார் குலோத்துங்கர். செய்யலாம். இது பற்றி இன்னும் சில விஷயங்களை உறுதிப்படுத்தி கொண்டு செயல்படுத்தலாம். அதற்கு முன்பு வேங்கி பிரச்சனைக்கான தீர்வினை இன்னும் நாம் எட்டவில்லை என்றான் கருணாகரன். அடித்து திருத்த வேண்டியவர்களிடம் அறிவுரை கூறி பயனேதும் இல்லை தளபதியாரே. இம்முறை சாளுக்கியத்தின் ஆர்ப்பாட்டத்தினை அடக்கும் பொறுப்பு உங்களுடையது. வேங்கி நாட்டு நிர்வாகத்தினை உங்கள் பொறுப்பில் விடுகிறேன். சிறிது காலம் அங்கிருங்கள். என்ன செய்ய வேண்டுமோ அதனை என் அனுமதிக்காக காத்திராமல் செயல்படுத்துங்கள். வேங்கி என்றும் நம்முடையது. அதற்காக எது செய்தாலும் சரிதான். விரைவில் புறப்பட தயாராகுங்கள் என்றார் குலோத்துங்கர். அதிரடியான சில முடிவுகளை எடுப்பதில் அப்படியே ராஜேந்திர சோழனுக்கு ஒப்பானவர் இவர் என சிலர் கூறுவது உண்மைதான் என்பதை அரசவையில் அன்று இருந்த அனைவருமே புரிந்து கொண்டனர். அரசே, ஒரு யோசனை என ஆரம்பித்தார் வாசுதேவர். எதுவாயினும் கூறுங்கள். அதற்காகத்தானே இந்த அரசவை விவாதம். தூதுக்குழுவினை அனுப்புவதற்கு முன்பு ஈழத்து மன்னனுக்கு ஒரு ஓலை அனுப்பலாம். நம் தளபதியார் சோழியவரையரை பற்றிய தகவல் கேட்டு அனுப்பலாம். வரும் பதிலை வைத்து நமது அடுத்த நடவடிக்கையை இறுதி செய்யலாம் என்றார் வாசுதேவ நாராயணன். அதிர்ந்து போனான் கருணாகரன். என்ன சொல்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புரிகிறதா? இது நமது தளபதியாருக்கு ஆபத்தை உண்டு செய்யாதா? இதுவரை தெரியாதிருந்த ஒரு விஷயமாக இது இருப்பின் நாமே தெரியப்படுத்திவிட்டதாக ஆகிவிடாதா?
கோபமாக கேட்டான் கருணாகரன். அப்படி எதுவும் ஆகாது தளபதியாரே. இதுவரை ஈழத்தரசனுக்கு தெரியாது என நாம் நினைப்பதே தவறு. அப்படி தெரியாது இருந்தாலும் இப்போது அவர் பற்றி கேட்பதனால் மட்டும் எதுவும் செய்துவிட முடியாது. இத்தனை வருடங்களாக தடயமே இல்லாமல் வாழ்ந்து வரும் சோழியவரையர் அத்தனை எளிதாக விஜயபாகுவின் கையில் சிக்கிவிட மாட்டார் என்றார் குலோத்துங்கர். இருந்தாலும் எனக்கு என்னவோ இது நெருடலாகவே உள்ளது அரசே என்றான் கருணாகரன். நெருடல்கள்தான் குழப்பத்தை விளைவிக்கும். குழப்பினால் பல விஷயங்கள் வெளிவரும். அதனால் வாசுதேவர் சொன்னபடியே செய்வோம். ஈழத்தவனின் எண்ணமும் புரியும். சோழியவர் பற்றிய ஏதாவது ஒரு தகவலும் வெளியே வரும் என்றார் குலோத்துங்கர். ஆகட்டும் அரசே என உதட்டளவில் ஒப்புக்கொண்டாலும் இந்த முடிவில் முழு உடன்பாடில்லாமல் போனது கருணாகரனுக்கு. சோழியவரையர் பற்றிய தகவல் அறிய வேறு வழியும் இல்லை என்பதால் இம்முடிவினை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. மறுநாள் ஈழம் நோக்கி புறப்பட்ட வணிக களத்தில் பெருவணிகர் தாழிமாணிக்கனார் மூலமாக ஈழத்தரசன் விஜயபாகுவிற்கு அனுப்பப்பட்டது ஓலை. எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தை தான் எடுத்து செல்கிறோம் என்பதை அறியாது பயணித்து கொண்டிருந்தார் தாழிமாணிக்கனார். எதிர்பாராத விளைவுகளை உண்டாக்கக்கூடிய விஷயம் எதுவாயினும் எந்த தடையுமில்லாது நடக்கும் என்பார்கள். விளைவு எவருக்கு நன்மை பயக்கும் என்பது பற்றியதை எவருமே அறிந்திருக்கவும் முடியாது. சோழத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஓலை எந்த தடையும் இல்லாது வெகு விரைவில் அடைந்தது விஜயபாகுவின் கைகளை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.